பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்துரிக்க விகாரை உடைக்க முடியாது. ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்படுகிறீர்கள்? பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு வைத்தியர் சத்தியமூர்த்தி அந்த வாட்டினிலே வேறு 2 வாட்டுகளை கொண்டு வந்து அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார், இந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து අරු රාමනාථන් අර්ජුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් පවතිනවා. මට විනාඩි 9ක් තිබ්බා. විනාඩි 7යි කාලය වෙන් කරලා තියෙනවා. Good afternoon everybody. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலத்திட்ட விவாதத்தை உண்மையாகவே ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு, ஜாழ் மக்களுக்கு, என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்துரி கல்லூரிக்கு வந்திருந்தார். அம்மணியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார், இந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று. ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை. என்னுடைய நண்பன் இளங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் உங்களை வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். 2வது விடயம், யாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறையை எடுத்து பார்த்தால், நான் இப்போதுதான் பார்த்தேன், இந்த எக்கனாமிக், இது நாங்கள் பிறகு ஆறுதலாக விவாதிப்போம், இந்த எக்கனாமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த எந்த சுகாதாரத்துறை ப்ரொபோசலும் இதில் இருக்கவில்லை. அதை நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம். ஆனால் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சருடைய பணிவான வேண்டுகோள், ஆறுகால் மடம் கோம்பியான் மன பகுதியிலே கழிவுகள், எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் முறையற்ற விதத்திலே எரிக்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சரை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன், தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே வடக்கு வைத்தியசாலையிலே கண் வாட்டிருக்கிறது. 17,000 2024 ஆண்டில் 17,000 கட்ராக்ட் சர்ஜரி செய்யப்பட்ட கொழும்பு வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு போட்டை டாக்டர் மலரவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் நான் நேற்று தான் அறிந்தேன், வைத்தியர் சத்தியமூர்த்தி அந்த வாட்டினிலே வேறு 2 வாட்டுகளை கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை குழப்புவதற்காக இந்த நிமிடத்திலே அந்த விடயத்தை தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், வடக்குரிய முழு வைத்தியசாலைகளிலுமே சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே ஒரு சில நடவடிக்கைகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது. வைத்தியர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இது பாதிப்பதாக அமைகின்றது. அது தவிர உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே, உங்களுக்கு தெரியும், அந்த வாகனம் பிளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு 14 ஏர்பேக் இருக்கிறது. ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏர்பேக் கூட இல்லை. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும்பறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது யூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள். ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அது தவிர உங்களுக்கு தெரியும், தையிட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை. இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்தில்
நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி. அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன். என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகாரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு 1983 கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகாரையை உடைக்க முடியாது, அதற்குரிய கம்பன்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன். ஆனால் மீண்டும் அதே காட்சி, பக்கத்தில் இருந்த அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுழியில் போய் நிற்கிறது. அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும். இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும். ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை, கம்பன்சேஷன் சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட முக்கியமான விடயம், இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. வடக்கிலே ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம். தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுகம் முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்த்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் அல்ல, மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன். அதைவிட இந்த தடவை டிசிசி மீட்டிங்கிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 5 நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. 5 நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது. ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் 20 நாள் 30 டேஸ் வேணும். ஆகவே 14ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு 19ஆம் தேதி இன்றைய தினம் 17ஆம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாறு. ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடயமாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜென்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மனாக இருக்கலாம், அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள். மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ் ஆபீஸுக்காக டிசிசி மீட்டிங் கொண்டு வந்துதான் அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும். அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து செயற்படுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடயமாக இன்னும் பல விகாரைகள் இரணைமடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதோட முக்கியமான விடயம், இந்த முறை பட்ஜெட்டிலே எங்களுடைய பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம், பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை. பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடத்தப்பட வேண்டிய உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் நீண்ட காலங்கள் இழுபட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்புகளோடு இன்றைய தினம் நீங்கள் விசேட ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள். இதிலே குறிப்பாக 2023ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் திருத்தச் சட்டத்தின் மூலமாக 2023ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி என்று நடைமுறைக்கு வந்துள்ள அடிப்படையிலே இளையோருக்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு ஊடாக பெண்களுக்கு ஏற்கனவே 25% வழங்கப்பட்டதும் இருக்கிறது. இது ஒரு நல்ல விடயங்கள். இந்த தேர்தல் திருத்தங்களிலே இளையோருக்கும் பெண்களுக்குமாக வழங்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இன்னும் ஒரு விடயம், இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களிலே 60-40% இருக்கின்ற இந்த நடைமுறைகள் எப்பொழுதும் ஒரு சரியான ஆட்சியை அந்த சபைகள் அமைக்க முடியாத ஒரு தொங்கு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் நீங்கள் நாட்டிலே இவ்வளவு வெற்றிகளை பெற்றுக்கொண்ட என்பிபி கூட எல்பிட்டிய தேர்தலில் ஒரு தொங்கு நிலையை அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இனி நடக்கப் போகிற இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் எந்த சபை பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்று அமைப்பது என்பது அந்த வட்டாரங்களில் பெறுகின்ற பிரதிநிதிகளை கொண்டு தீர்மானிப்பதை விட மேலதிகமான பிரதிநிதிகளும் அங்கே உள்ளிருக்கப்படுகின்ற பொழுது இந்த நிலைமை தோன்றுகிறது. குறிப்பாக பூநகரி பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் 11 வட்டாரங்கள், 11 பேர் வட்டாரங்களில் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் மேலதிகமாக 9 பேர் பிரதிநிதிகளாக நியமிக்கப்படுகின்றார்கள். அங்கே 20 பேர் வருகிறார்கள். 20 பேர் வருகிறார் என்றால் அதிலே வெவ்வேறு கட்சிகளில் வர்ற பொழுது உண்மையிலே பெரும்பான்மையான அதிகாரங்களை, பெரும்பான்மையான உறுப்பினர்களை வட்டாரங்களில் வந்த ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை உருவாகும்.
இது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. இந்த திருத்தங்களுக்குள்ளே நீங்கள் இந்த விடயங்களை கொண்டு வந்திருக்கக்கூடும். இது பற்றி பேசியிருக்கலாம். நாங்கள் இது பல முறை சொல்லியும் தவிர்க்கப்பட்டிருக்கிறோம். இதனால் தான் பல முறை நாங்கள் கேட்பதுண்டு, இது ஒரு 70க்கு 30 இருந்தால், 70% வட்டார முறை தேர்தல்கள் தொகுதி முறை தேர்தலாக இருந்தால், 30% விகிதாசார முறை தேர்தலாக இருந்தால் அது ஒரு சாத்தியப்பாடானதாக இருக்கும். ஏனென்றால் இளையோர்களுக்கு கொடுக்கப்பட்டதும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதும் ஒரு நல்ல விடயம். அதே போல இதுவும் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பானது. அதற்கான ஒரு வரையறை இதற்குள் இருக்கிறதா? திருத்தம் செய்ய முடியுமா? அதுக்கான காலம் காணுமா? நீங்கள் நீதிமன்றம் தந்திருக்கிற 3 மாத காலத்துக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற முனைப்பு இருக்கிறது. நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் காப்போத்த சாதாரணதர பரீட்சை, இங்கே நீங்கள் வரவு செலவு திட்டத்துக்கான விவாதம், இதனை விட நாட்டில் இருக்கின்ற ஈஸ்டர் தினங்கள், சமய நிகழ்வுகள், இவ்வாறானவை எல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து போக போகிறது. இதற்குள் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது, இங்கே இருக்கின்ற பலர் தான் அந்தந்த தங்களுடைய இடங்களுக்கு சென்று பிரச்சார பணிகளிலும் ஈடுபட வேண்டும். இந்த திகதி என்பது ஏப்ரல் மாதத்தில் நடத்தப்படுவது என்பதும் ஒரு எங்களை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருக்கடியானதாக இருக்கும். இந்த நெருக்கடிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். தேர்தல் திணைக்களம் அல்லது அரசாங்கத்தினுடைய தெரிவுகளில் திகதிகளில் நீங்கள் கொஞ்சம் பின்தள்ளி போவது பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் வருகின்ற எண்ணிக்கை, சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஒரு மாகாண சபை தேர்தல்களில் 5% குறைவான வாக்குகளை ஒரு கட்சி பெற்றிருந்தால் அல்லது ஒரு சுயேட்சை குழு பெற்றிருந்தால் அது கணக்கிலே எண்ணுவதற்கு எடுக்கப்படுவதில்லை. ஆனால் பிரதேச சபைகள், இந்த ஊராட்சி மன்ற தேர்தல்களில் 5% குறைவான வாக்குகளை ஒரு சுயேட்சை குழுவோ கட்சியோ பெற்றிருந்தால் அவை எண்ணப்படுகின்றன. அவ்வாறு எண்ணப்படுகிற பொழுதுதான் இந்த மேலதிக உறுப்பினர்கள் என்ற விடயம் இந்த ஊராட்சி மன்றங்களிலே மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக மாறுகிறது. ஏன் இலங்கையிலே பாராளுமன்றத்திற்கும் மாகாண சபைக்கும் இருக்கிற அந்த 5% நடைமுறை என்பதை ஏன் இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கம் பின்தள்ளி வைக்கிறது? ஏன் அந்த திருத்தத்தை உங்களால் அதிலே கொண்டு வர முடியாமல் போனது? நாட்டிலே எல்லா தேர்தல்களுக்கும் ஒரு சட்டம் இருந்தால், அது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால், மாகாண சபை தேர்தலாக இருந்தால், பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் 5% ஆக குறைந்ததாக இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் ஒரு பிரதேச சபைக்குள், ஒரு நகர சபைக்குள், ஒரு மாநகர சபைக்குள் 5% குறைவான வாக்குகளை பெறுகின்ற சுயேட்சை குழுக்கள் கட்சிகளுடைய வாக்கை எண்ணுவதில்லை என்பதை, அதை ஏன் இந்த திருத்தமாக அதுக்குள் வரவில்லை என்பது எங்களுக்கு இருக்கிற கேள்வி. இதை இந்த திருத்தமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இது ஒரு சின்ன விஷயம். இன்றைக்கு 3/2 பெரும்பான்மையோடு நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நீங்கள் வாக்கெடுப்பின் மூலமாக இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது இருக்கிற பொழுது இந்த சின்ன விடயங்களும் உள்ளீர்க்கப்பட்டிருக்கலாம். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒரு ஊராட்சி மன்றங்கள் என்பது அடிப்படையில் அந்த மக்களுடைய வீதிகள், மக்களுடைய கழிவகற்றல், அந்த கிராமங்களுடைய வளர்ச்சி, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான நிறுவனமாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அது ஒரு குட்டி அரசாங்கம். அந்த குட்டி அரசாங்கம் என்பது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கான பணிகளை சிறப்பாக ஆற்றுவதே இந்த ஊராட்சி மன்றங்களுடைய மிகப்பெரிய கடமை. இந்த ஊராட்சி மன்றங்களுடைய கடமையைத்தான் மக்கள் முகம் பார்த்து வாக்களிக்கிறார்கள். இவர் செய்வார், இவர் இதுக்கு ஆற்றுவார், இவர் இந்த பணியை செய்வார் என்ற விடயத்தை அவர்கள் கையாளுகிறார்கள். மக்கள் விரும்புகிறார்கள். அவர் அடிமட்டத்தில் ஒரு கீழ்மட்ட நிலையிலே இருக்கின்ற அரசியல் தலைவர்களை, ஒரு 3ஆம் நிலை அரசியல் தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு இடமாகவும் கூட இந்த நிலைமை இருக்கிறது. ஆகவே முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் வலியுறுத்துகின்ற விடயம், இது ஒரு அடிப்படையில் இருக்கின்ற இந்த ஊராட்சி மன்றங்கள் ஏன் கொஞ்சம் அவசரப்படுகிறீர்கள்? நீங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு தான் 3 மாதங்களை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆகவே அதற்கு பிறகும் அந்த நாட்களை கொண்டு செல்ல முடியும். இது ஏன் இந்த அவசரமான ஒரு காப்போத்த சாதாரண பரீட்சை நடைபெறுகின்ற காலம், அதனை விட இங்கே இருக்கின்ற பல சமய நிறுவனங்களுடைய சமய காலங்கள், அதை விட நோன்பு காலங்கள், இந்த நோன்பினுடைய காலங்கள், இவை எல்லாமே இருக்கிற பொழுது ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்படுகிறீர்கள்? இந்த நிலைமையிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரலாமா என்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் உங்களையும் கேட்பதோடு அரச கட்சி சார்ந்த பிரதிநிதிகளையும் கேட்கிறேன். தயவு செய்து இந்த விடயத்திலே அவசரம் இல்லாமல் சேர்க்க வேண்டிய சில திருத்தங்களையும் சேர்த்து இந்த ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான ஒரு கால இடைவெளியை, காப்போத்த சாதாரண 10 நாளாக இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட அவர்கள் 10 ஆண்டுகள் படித்துத்தான்
10 நாள் சோதனை எழுத போகிறார்கள். 10 ஆண்டு ஒரு மாணவன் படித்த பரீட்சையை 11 ஆண்டுகள் காத்திருந்து எழுத போகிற பரீட்சையை பிரச்சாரத்துக்காக போகின்ற நபர்கள் குழப்புவார்களாக இருந்தால் அவனுடைய 11 வருட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். 10 நாள் பரீட்சை என்று நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆகவே இது ஒரு 11 வருட வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் அந்த காப்போத்த சாதாரண பரீட்சை. ஆக இந்த பரீட்சையிலே எழுதுகிற மாணவனுடைய மனநிலை, அதில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்கள், உத்தியோகத்தர்கள், இவர்கள் இந்த தேர்தல் காலத்திலே சந்திக்க போகின்ற இடர்கள் இது மிகவும் கடினமானது. அதே போலதான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்காக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். இனி நாங்கள் திரும்பி இந்த ஊர்களிலே சென்று இங்கே ஒரு முறையான பான்மை ரீதியாக இந்த வரவு செலவு திட்டத்தில் பங்கு கொள்வதா, அல்லது விவாதங்களில் பங்கு கொள்வதா, அல்லது நாங்கள் பிரச்சார நடவடிக்கைகளில் பங்கு கொள்வதா? தயவு செய்து பிரதி சபாநாயகர்களை சிந்தியுங்கள். இது ஒரு மிக முக்கியமானது. இந்த விடயத்திலே இந்த திகதியை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்கள். எண்ணப்படுகின்ற வீதத்தில் அந்த 5 வீதம் என்பதை யோசியுங்கள். இதிலே உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட வட்டாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வட்டாரங்களில் வெல்லுகின்ற கட்சி அந்த சபையை கையில் எடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்க வேண்டும். மேலதிகமாக நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் அதற்கு குழப்புகின்றவர்களாக மாறக்கூடாது என்பதையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிகள்.